நதிநீர் விவகாரத்தில் அண்டை மாநிலங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியாது. கர்நாடக முதல்வரின் கோரிக்கைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்ட பதில். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை உடனே செயல்படுத்த வேண்டும். கடைமடை மாநிலமான தமிழகத்தின் உரிமையை காக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தென் மாநில பிரதிநிதித்துவம் குறையாது என சட்டப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும். முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. ஒத்துழைப்பு அடிப்படையில் நதிநீர் பிரச்சினைகளை அடுக்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் வலியுறுத்தல். கர்நாடகாவின் சட்டப்பூர்வ நீர் பங்கை மதிக்க வேண்டும் என பேச்சு. நதிநீர் விவகாரத்தில் கர்நாடகத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு அதிர்ச்சி தந்த கேரளம். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட விரும்புவதாகவும் அணையின் வடிவமைப்பு கட்டுமானத்தை தமிழக அரசை மேற்கொள்ளலாம் எனவும் முதல்வர் சதீஷன் அழைப்பு. சவுதியில் ஈரானிய கடல் கொள்ளையர்களால் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி, மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு பல உறுப்பினர்களும் கோரிக்கை. சங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 மீனவர்களும் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதில் ஏற்பட்ட அவசியம் குறித்து விவாதிக்க வேண்டுமாய் அவனுடைய கவனத்தை கொண்டு வரேன். புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் இறந்த மீனவரின் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் தாமதம். மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும் காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். சவுதியின் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் சுட்டதில் தமிழக மீனவர் உயிரிழந்த விவகாரம். சிகிச்சை பலனின்றி மேலும் ஒரு தமிழக மீனவர் உயிரிழப்பு. மலேசியாவில் பாரதிதாசன் என்ற மாணவருக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்ற செய்தி அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் செய்தி. இதுவரை 48 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வன்னியரசு விளக்கம். திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான செய்தி, உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற செய்தி என்பதை சமூக நீதி துறையின் சார்பாக சொல்ல விரும்புகின்றேன். திமுக ஆட்சியில் தொய்வு இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்திற்கு மூடு விழாவா என திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கேள்வி. விஜய் அரசின் இரட்டை வேடம் அம்பலம் என்று பட்டியலின மாணவர்களின் வாழ்வை தாவேக அரசு சிதைப்பதாகவும் குற்றச்சாட்டு. மக்கள் பயன்படுத்தும் ரேஷன் அரிசியை அவை முன்னவரே கொச்சைப்படுத்தலாமா என திமுக உறுப்பினர் ஏவாவேலு கேள்வி. சன்னரக அரிசியை வழங்க வேண்டும் என்பதற்காகவே பேசியதாக அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். நீங்க போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அவை முன்னவர். ஆனால் ரேஷன் அரிசி எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஆகவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் நாங்கள் சன்னரகத்தை கொண்டு வர வேண்டும், அதைத்தான் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும். ரேஷன் அரிசியை தாய்மார்கள் சாப்பிடவில்லை என்பதுதான் உண்மையான சர்வே.
ரேஷன் அரிசியை மாற்றக்கூடிய அரசாக தாவேக் அரசு செயல்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. ஆந்திரா போல் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி வழங்கினால் 2000 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும். டபுள் பாயிலிங் மூலம் தரமான அரிசியை வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருநெல்வேலியில் 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த மத போதகருக்கு மரண தண்டனை. மத போதகர் ஆப்ரஹாமிற்கு தூக்கு தண்டனை விதித்து நெல்லை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தை அமைச்சர்கள் மரிய வில்சன், லோகேஷ் மரியாதை. திமுக சார்பில் கனிமொழி உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. உதகை நகரின் பிரதான சாலையான சவுத்திக் பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை சீரமைப்பு பணிகள். நாள்தோறும் காலை மாலை நேரங்களில் போக்குவரத்து பாதிப்பு. வேலைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவதி. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வெளியே அனுமதியின்றி கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். இஸ்லாமாபாத்தில் இந்திய தூதரகத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதற்கு மத்திய அரசு பதிலடி.